ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜோசப் த சேலம். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட சிலுவை சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள், அதன் பின் இருக்கும் ஆழங்களையும், அந்த சிலுவை சாவில் உள்ள பல விஷயங்களுக்கான ஆழங்களையும் அர்த்தங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். உங்களிடம் நான் 6 கேள்விகள் கேட்கிறேன். அவரோட தலையில் முள்முடி எதற்காக? சாட்டையால் அடிக்கப்பட்டது எதற்காக? மரத்தாலான சிலுவை எதற்காக? விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டது எதற்காக? கையில் ஆணிகள் எதற்காக? காலில் ஆணிகள் எதற்காக? இது அனைத்தும் தானால் நடந்ததா? பலியாக தானே கொடுக்கப்பட்டார். அப்படியானால் ஆட்டுக்குட்டி பலிடுவதை போல கழுத்து வெட்டப்பட்டு பலிட்டு இருக்கலாமே. எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? அதுவும் மரத்தாலான சிலுவையில் ஏன் அறையப்பட்டார்? அவர் தலையில் முள்முடி எதற்காக? முதல் கேள்வி, அவர் தலையில் முள்முடி எதற்காக? இதை பற்றி பார்ப்போம். கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுது கன்னி தரும் மரங்கள், நல்ல பழம் தரும் மரங்கள், இது போன்றான மரங்களை தான் கடவுள் படைத்தார். முட்புதர்களையும் முட்செடிகளையும் கடவுள் உருவாக்கவில்லை. முட்புதர்களும் முட்செடிகளும் எப்பொழுது உருவானது என்றால், எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, பாவம் செய்து பாவத்தின் விளைவாக உலகில் சாபம் வந்தது. உலகில் எப்பொழுது சாபம் வந்ததோ அதன் விளைவாக, அதன் அடையாளமாக முட்புதர்கள் உலகில் உருவாகிறது. தொடக்க நூல் 3:18 இதை பற்றி குறிப்பிடுகிறது. தொடக்க நூல் 3:18 முட்புதர்கள் எப்பொழுது உருவானது, எதற்காக உருவானது என்பதை பற்றி, சாபத்தின் விளைவாக வந்தது என்பதை பற்றி தொடக்க நூல் விவரிக்கிறது. சாபத்தின் விளைவாக வந்த அந்த சாபத்தின் அடையாளமான அந்த முள்ளால் ஆன மூடியே அவர் தலையில் வைக்கப்பட்டது. இது கலாத்தியர் 3:18, கலாத்தியர் 3:13, கலாத்தியர் 3:13 இதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. நம் சாபங்களுக்காக அவர் சாபமானார். மனித குலத்தின் சாபங்கள் அவரது தலையில் சுமத்தப்பட்டன. இவ்வாறாக மனித குலத்தின் சாபங்கள் அவர் தலையில் சுமத்தப்பட்டன. இதுதான் அந்த முள்முடிக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மைகள். அந்த முன்மொழிக்கு பின்னால் மறைந்திருக்கும் புதைந்திருக்கும் உண்மைகள். அடுத்ததாக கசையடிகள் ஏன் கொடுக்கப்பட்டது? கசையடிகள் 39 கசையடிகள் கொடுத்ததாக சொல்கிறார்கள். 39 கசையடிகள் கொடுத்ததாக நிறைய பேர் சொல்றாங்க. 39 கசையடிகள் தான் உண்மையாட்டை கொடுத்தாங்களா? யோவான் அதிகாரம் 19:1 இவ்வாறாக சொல்கிறது. அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக பிளாத்து அவரை கசையால் அடிக்க செய்தார். ஆனால் எத்தனை கசையடிகள் கொடுத்தாங்கிறத பத்தி யோவான்ல முழுமையா சொல்லல. ஆனா எத்தனை கசையடிகள் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யூகிச்சு பார்த்தா, அது நம்ம 2 கொரிந்தியர் 11:24 இறைவசனம், அந்த 2 கொரிந்தியர் 11:24 இறைவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல திருத்தூதர் பவுல் என்ன சொல்றாரு? 5 முறை 1 குறைய 40 கசையடிகள் வாங்கினேன் அப்படின்னா 39 நேரம். 5 முறை பவுல் அடிச்சிருக்காங்க. யாரு? யூதர்கள். ஆனா 5 முறையுமே 39 கசைகள் தான் கொடுத்திருக்காங்க. ஏன் 39 விட 1 கூடவோ 1 குறைவோ ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கணும். பவுல் அடிக்க சொன்னது அடிச்சது யூதர்கள், இயேசுவை அடிச்சது ரோமை படை வீரர்கள். அப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனா அந்த யூதர்களோட இந்த இஸ்ரேல அந்த டைம்ல ரோமர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்தவர் அகஸ்து சீசர், அப்ப இருந்த அரசர் அகஸ்து சீசர். இவங்களோட ஏரியாவை பிளாத்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏரோது ஒரு குறுநில மன்னனா இருக்கிறாரு. சோ இதை பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க வேணாம். நம்ம இப்ப பாக்குறத பத்தி பார்ப்போம். நம்ம இப்ப எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, எதுக்காக இவருக்கு 39 கசையடிகள் கொடுத்தது உண்மையா அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, திருத்தூதர் பவுலுக்கு 39 கசையடிகள் கொடுத்ததா திருத்தூதர் பவுல் சொல்றாரு. இதே மாதிரியே அவங்க 39 கசையடிகள் கொடுக்கணுங்கிறது இவரோட சட்டத்துல இருந்துச்சு. எங்க நமக்கு சொல்லுது அப்படின்னா, இணைச்சட்டம் 25:3 என்ன சொல்லுது அப்படின்னா, இணைச்சட்டம் 25:3 கடவுள் சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, உங்களில் யாராவது 2 பேருக்கு வழக்கு ஏற்பட்டு நீதிமன்றத்தை நாட செய்தால், ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பிடப்பட்டால் அவருக்கு 40 கசையடிகள் கொடுக்கலாம். அதை விட அதிகமாக கொடுக்க கூடாது. 40 விட அதிகமாக கொடுக்க கூடாதுங்கிற காரணத்தினால யூதர்களுடைய கலாச்சாரத்துல ஒருத்தன் குற்றவாளியா தீர்ப்பிடப்பட்டால் அவனுக்கு 40 கொடுக்க மாட்டாங்க. 1 குறைய 39 கொடுப்பாங்க. அந்த 39 கொடுக்கிற அதே காரணத்தினாலதான் பவுலுக்கு 39 கொடுக்கறாங்க. இவங்களோட என்னதான் ரோமானியர்கள் யூதர்களை ஆட்சி செஞ்சாலும் யூதர்களோட சட்ட திட்டங்கள், கலாச்சாரங்கள், இது எல்லாத்தையும், இந்த திருச்சட்டங்கள், இது எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்றது அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அதை வந்துட்டு அதுல அவங்க டிஸ்டர்ப் பண்ணா ப்ராப்ளம் ஆகும். அதனால அவங்க அதை அப்படியே விட்டாங்க. அதனால அவங்களுக்கு அப்படியே பழக்கப்பட்டு இருந்ததுனால கரெக்டா 39 கசையடிகள் இயேசு கொடுத்திருக்காங்க. இந்த 39 கசையடிகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ரீசெண்டா தான் இந்த அறிவியல் அறிஞர்கள்
மருத்துவ அறிவியல் இதெல்லாம் ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உலகத்துல என்னதான் ஆயிரக்கணக்கான வியாதிகள், நோய்கள் இது எல்லாமே இருந்தாலும் இந்த எல்லா நோய்களையும் 39 பிரிவுகளுக்கு கொண்டு வரலாமா? இந்த 39 பிரிவுகள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்லீப்பிங் டிசார்டர் இப்படின்னா இதுக்கு கீழே நிறைய நோய்கள் உண்டு. இதே மாதிரி 30 அது என்னன்னு விளக்கமா சொல்ல முடியாது. நீங்க WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களோட டேட்டால இருக்கு. 39 பிரிவுகளுக்கு கீழே உலகத்தோட எல்லா நோய்களையுமே கொண்டு வந்துட்டாங்க. மருந்து கண்டுபிடிச்ச நோய்கள், கண்டுபிடிக்காத நோய்கள், எல்லா நோய்களும் இதுக்குள்ள 39 பிரிவுகள். இயேசு கிறிஸ்து வாங்கின கசையடிகள் 39. இத நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய தியோலஜிஸ்ட், ஆன்மீகவாதிகள் இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த 39 கசையடிகளுக்காக தான் இவர் 39 வியாதிகளுக்காக தான் இவர் 39 கசையடிகள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது, உங்களோட வியூ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக சிலுவை மரம் எதற்கு? யோசித்து பாருங்க. இவர் ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட போல இவரையும் பலியிட்டாங்க. அப்படின்னா இவரை கழுத்தை வெட்டி பலி எடுக்கலாமே, எதுக்காக சிலுவையில் அறையணும்? அதுவும் மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை எதற்காக? மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை எதற்காக அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தொடக்கத்துல உலகத்துல பாவம் எப்படி வருது அப்படின்னா ஒரு மரம் வழியாக ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு மரம் வழியாக உலகில் சாவு வந்தது. கல்வாரி மலையில் உயர்த்தப்பட்ட இந்த சிலுவை மரம் வழியாக உலகிற்கு வாழ்வு வந்தது. அங்கு சாவு வந்தது, இங்கு வாழ்வு வந்தது. இந்த 3 கேள்விகளுக்கான விளக்கங்களை இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த 3 கேள்விகள், ஆணிகள் எதற்காக, கையில் ஆணிகள் எதற்காக, காலில் ஆணிகள் எதற்காக, விழாவில் குத்தப்பட்ட ஈட்டி எதற்காக, இந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஆன்மீகத்தில் இணைந்து பயணிப்போம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விஷயங்களை ஆழமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது, கடவுளின் அன்பு, விண்ணக தந்தையின் அன்பு எவ்வளவு ஆழங்களும் அதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. என்னோட ஆன்மீகத்துல அது பயங்கரமா எனக்கு உதவி பண்ணுச்சு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்றேன். வாங்க பைபிள் உள்ள ஆழங்களையும் அர்த்தங்களையும் அலசுவோம், தோண்டுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.